வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல்சேக் ஆஃப் சீசன் 1 எபிசோடு 8. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம போன எபிசோடில் பார்த்து அந்த 2 படம் தான் காட்டுறாங்க. நாங்கள் சன்மூன் செக்டர் சேர்ந்தவங்கள எங்களை ஹாங்மங் செப்ட்டுக்கு வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. இது 1000 இயர்ஸ் பழமையானது. இதைத்தான் நாங்கள் பாதுகாத்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓ இதுவா, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப 1000 வருஷம் பழமையான ஒன்று. இது அவ்வளோ ஒர்த்தானது. நானும் என்னோடய சிஸ்டர்னு நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்தோம். அப்போ எங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இதை எங்கிட்ட கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இதை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த சன்மூன் கோஸ்ட்டை நீங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றுனீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் அதை வச்சுக்கிட்டே ஆகணும். இல்லை வேணாம், எனக்கு இது தேவையில்லை. நான் கோல்டன் எலிக்சரை அடைஞ்சிட்டேன். எனக்கு இது தேவைப்படாது. இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். மாஸ்டர், நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. உங்களுடைய பார்வையே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே இதை வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஜின்னு, நீங்களாவது இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறான். இது என்னுடைய சிஸ்டர் ஜூனியர் ஜின்னு தான். நீங்கள் அவங்கக்கிட்டே இதை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்ல, ஃபியூச்சரில் தாக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஹீரோ அங்கே இருக்க ஒரு மரத்தையும் வெட்டி விட்றான். அதுக்கு பின்னாடி 2 பேர் ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஆமாம், இவங்க யார், இவங்க எப்படி இங்கே எதுக்காக ஒளிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்கவனும் கேட்குறான். என்னாச்சு, என்னை பார்த்து என்ன பயப்படுறீங்களா? நான் உங்களை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. பரவாயில்ல, உங்கள் சீடர்களுக்கு ஆபத்துங்கன்ன உடனே நாங்கள் இங்கே ஒளிஞ்சிருக்கே கண்டுபிடிச்சிட்டீங்களே. பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி தானே? நீங்கள் இப்போ இதை கைப்பற்றணுங்கிறக்காக தானே நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க. அப்படி இது வேணும் அப்படின்னா நீங்கள் என் கூட ஃபைட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்படியா, எங்கள் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை இங்கேயே கொல்ல போகிறேன். இங்கே பார்த்தியா, இந்த செயின்லேருந்து தப்பிக்க உன்னால் முடியாது. இது உன்னுடைய போன் எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிடும். இங்கேயோட உன்னை கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவனும் சொல்கிறான். இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன், அதுவும் என்ஜாய் பண்ணி நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். பரவாயில்ல, உன் அட்டாக் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம், இது என்னதுன்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். அந்த பொண்ணாடானா என்கிட்ட நிறைய 1000 ஆஃப் சோல்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் உன்னை கொல்ல போகிறேன். அவனுக்கு முன்னாடி நான் தான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லுது. பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் நல்லா முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். இப்போ நீ சாக தாண்டா போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்க 2 பேரும் சொல்கிறாங்க. மாஸ்டர், நீங்கள் பாருங்கன்னு ஜின்னு அங்கிட்டு கத்துறான். இப்போ பாருங்கன்னு சொல்லி எந்த ஒரு கஷ்டமே படாமல் ஹீரோ அவனோட ஸ்வாட் 5 ஸ்வாடை அனுப்பி வைக்கிறான். இவன் என்ன அது ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடை அனுப்பி வைக்கிறான். இதை வச்சு நம்மளை தடுக்க முடியுமா என்ன? இப்போ பாருன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். ஆனால் அவனோட செயினையும் தட்டிட்டு அவன் தலையிலேயே சொருவிடுது. என்னாச்சு, இது என்ன ஸ்பிரிச்சுவல், இது ரொம்ப எனர்ஜி, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் தப்பிச்சு ஓடி ஆகணும். இது மட்டும் என் மேலே பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக டெத் ஆயிடுவேன். இங்கேருந்து நான் அப்படியே தப்பிச்சு ஓடி ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடிட்டு இருக்கான். மாஸ்டர், அவள் தப்பிச்சு போகிறா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஜின்னும் கத்துறான். நீ இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது, உன் கதை தூரம் முடிய போகுதுன்னு சொல்லி அவளும் அவளுடைய சோலை வச்சு அதை தடுக்க பார்க்குறான். அந்த ஸ்வாடு ஒரு டைம் மேலப்பட்டோன்னே அது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிருது. என்னது இது எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு மறுபடியும் அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்குறான். என்னை காப்பாற்றுங்க, மறுபடியும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். கடைசியில் அந்த சோலே அவளே சாப்பிட்றது எல்லாமே ஒன்று சேர்ந்து. இல்லை, இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு கத்திட்டு இருக்கான். ஹீரோ, நீங்கள் எல்லோரும் இங்கேருந்து ரிலீஸ் ஆகி போயிருங்கன்னு சொல்லி ஹீரோவும் அது எல்லாத்தையுமே விடுதலையும் பண்ணிடுறான். நீங்கள் 2 பேர்த்த தோக்கடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. மாஸ்டர், இவங்களை நம்ம தோக்கடிச்சோம்ல, நமக்கு நிறையா ட்ரெஸ்ஸர் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் மாஸ்டர், இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல, அதுவும் கியூகம் பேக்கில் இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாமா, நிறையா வச்சுக்கலாம்லன்னு சொல்கிறான். ஜின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதனால் நிறைய ட்ரெஸ்ஸர் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் மாஸ்டர், இந்த ரிங், அதுவும் இதுலேருந்து நிறையா ஸ்நாக்ஸ் கிடைக்கும்ல நமக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்மளால் தைரியமாக இருக்கலாம் மாஸ்டர். இதெல்லாம் நீயே வச்சுக்க ஜின்னுன்னு சொல்லி மாஸ்டரும் சொல்கிறாரு. இதை நம்ம சிஸ்டத்துக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு மாஸ்டர் சொல்கிறாரு. இதில் ஆயிரக்கணக்கான வீக்லி ஸ்நாக்ஸ் இருக்குது, 100 கியூப் மீட்டர்ஸும் இருக்குது, 2 கியூக்கன் பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலிக்சரும் நிறையா இருக்குது. இதெல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு 4 நர்சரிங் பெல்ஸ் தான் ரிவார்டாக கிடைக்கும்னு சொல்லி சிஸ்டமும் சொல்லுது. மாஸ்டர், இதெல்லாம் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி ஜின்னுன்னு சொல்கிறாரு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.